படைச்சது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் படைப்பாளன் என்ற உணர்வு நமக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஞ்ஞானங்கள் மேலோங்கி கொண்டிருக்கிறது, நவீன விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் படைப்பை வைத்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் படைத்தவன் யார், அந்த படைப்பாளன் யார் என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது. மூலக்கூறை விட்டுவிட்டு அதற்கான அடிப்படை யார் என்பதை புரியாமல் படைப்புகளை பற்றி மட்டுமே இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது யார் படைத்திருக்கிறார்? இந்த வானத்தை படைச்சது யாரு? இந்த பூமியை படைச்சது யாரு? இந்த மலைகளை செங்குத்தாக நிற்க வைத்திருப்பது யார்? இந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, அதற்கு இந்த ஆற்றலை கொடுத்தது யார்? போட்டான் பார்க்க வந்துட்டான். அந்த பிள்ளை அள்ளி கொடுக்கலாம், அது பில்லு அதை அள்ளி கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாச்சே இருக்கட்டும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. உதய்பியா பள்ளிவாசல். அப்படியே பார்த்தவங்க இப்படி கொஞ்சம் நவுந்து வந்துருங்களேன். பார்த்தவங்க அப்படியே இப்படி வந்துருங்க. இடிஞ்சிருக்கு அந்த பள்ளிவாசல். உதய்பியாவில் 2 விஷயம் நடந்துச்சு சொன்னேன் இல்லையா? ஒரு பையத்து நடந்துச்சு, ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட இந்த நிகழ்வுக்கு அடையாளமாக கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளிவாசல், உதய்பியாவுடைய பழைய பள்ளிவாசல். அது முடிஞ்ச பிறகு தான் இந்த புது பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடங்கள் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடங்களில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 1400 சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியில் தான் என்ன செஞ்சிருந்தாங்க, கூடாரங்கள் அமைச்சு தங்கியிருந்த இடம். அப்போது சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி சஹாபாக்களும் உம்ராவுக்கு வந்தப்போ தடை செய்யப்பட்ட இடம் தான் இந்த இடம். சரியா? அங்கே 2 நிகழ்வு நடந்துச்சு சொன்னேன். ஒன்று ஒரு பையத்து நடந்துச்சு, இன்னொரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட பள்ளி. அப்போ பையத்து நடந்த விஷயம் நம்ம பஸ்ஸில் சொல்லியாச்சு. அடுத்தது உடன்படிக்கையில் என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம பஸ்ஸில் போய் பார்த்துக்கலாம். அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் பஸ்ஸுக்கு வந்தாங்க. கிணறு அரபிய வச்சிருக்கிற கிணறு. மைமுனமா பள்ளி. இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு போவாங்க. வரும் பொழுது இதே இடத்துல ஹதரத் மைமூனாவை நக்கி வச்சு திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சுட்டு சகோதரன் சொன்னாங்க, திருமணம் முடிச்சிருக்கிறேன், அதிகமாக சாப்பிடுங்க. அவங்க என்ன இருக்குது, இந்த இடத்துல சூப்பராக விரிக்கிறாங்க. இந்த இடம் நபி அவர்கள் உட்காந்து கூடாரம் அடித்து சூப்பராக விரித்து அவங்கள்ட்ட இருக்க ரொட்டி கிண்ட போடுறாங்க. சகாபாக்கள் அவங்க பிஸ்கட் வச்சுக்கிறீங்க, மிச்சர் வச்சுக்கிறீங்க, அது எல்லாத்தையும் போட்டு இதான் வலிமா, எல்லாரும் சாப்பிடுங்க. வலிமா சாப்பிட்டாங்க. இதே இடத்துல நபி அவர்கள் மீண்டும் கூடினார்கள். நபியுடைய காலம் முடியும். அதற்கு மைமூனா அவர்கள் ஒரு நேரத்தில் மக்காவுக்கு வந்து திரும்புகிற நேரத்தில் இதே இடத்துல வஃபாத் ஆகுறாங்க, இதே இடத்துல அடக்கம் செய்கிறாங்க. பெண்களிலே ரசூலுல்லாஹி மனைவிமார்களுடைய கபரை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே மட்டும்தான் இருக்குது. போலீஸ் ரோந்து போனால் அப்படின்னா என்னடா அவங்க நிற்கிறாங்க விட்டு வந்துடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சலாம் சொல்லிவிட்டு நம்ம பஸ்ஸில் எழுதிடுவோம். வாங்க. அப்படி பார்த்துட்டு கீழே அஸ்ஸலாமு அலைக்கும். மைமுனா மடகஸ்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்ரீதேவி. எல்லா இடத்துல எங்களுக்கு துஆ செய்யுங்க. இதெல்லாம் படைச்சது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் படைப்பாளன் என்ற உணர்வு நமக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஞ்ஞானங்கள் மேலோங்கி கொண்டிருக்கிறது, நவீன விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம்
மட்டுமே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதை யார் படைத்திருக்கிறார்? இந்த வானத்தை படைச்சது யாரு? இந்த பூமியை படைச்சது யாரு? இந்த மலைகளை செங்குத்தாக நிற்க வைத்திருப்பது யார்? இந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது, இதற்கு இந்த ஆற்றலை கொடுத்தது யார்? போட்டான் பார்க்க வந்துட்டான். அந்த பிள்ளை அள்ளி கொடுக்கலாம். அது பிள்ளை அதை அள்ளி கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு முடி வச்சிருக்காங்க. உதய்பியா பள்ளிவாசல். அப்படியே பார்த்தவங்க இப்படி கொஞ்சம் நவுந்து வந்துருங்களேன். பார்த்தவங்க அப்படியே இப்படி வந்துருங்க. இடிஞ்சிருக்கு அந்த பள்ளிவாசல். உதய்பியாவில் 2 விஷயம் நடந்துச்சு சொன்னேன் இல்லையா? ஒரு பையத்து நடந்துச்சு, ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட இந்த நிகழ்வுக்கு அடையாளமாக கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளிவாசல், உதய்பியாவுடைய பழைய பள்ளிவாசல். அது முடிஞ்ச பிறகு தான் இந்த புது பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடங்கள் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடங்கள்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 1400 சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியில் தான் என்ன செஞ்சிருந்தாங்க, கூடாரங்கள் அமைச்சு தங்கியிருந்த இடம். அப்போது சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி சஹாபாக்களும் உம்ராவுக்கு வந்தப்போ தடை செய்யப்பட்ட இடம் தான் இந்த இடம். சரியா? அங்கே 2 நிகழ்வு நடந்துச்சு சொன்னேன். ஒன்று ஒரு பையத்து நடந்துச்சு, இன்னொரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட பள்ளி. அப்போ பையத்து நடந்த விஷயம் நம்ம பஸ்ஸில் சொல்லியாச்சு. அடுத்தது உடன்படிக்கையில் என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம பஸ்ஸில் போய் பார்த்துக்கலாம். அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் பஸ்ஸுக்கு வந்தாங்க.